அதாவது இன்னைக்கு வந்து ஒருவரை பழிவாங்க வேண்டும் என்று சொன்னால் யார் பணம் கொடுத்தா எவனாலும் வந்து சண்டை போடுறதுக்கு ரெடியாக இருக்கான். அப்படி இருக்கும்பொழுது நவீன் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் இந்த அழுத்தம் ஒரு பக்கம் காவல்துறை அழுத்தம், ஒரு பக்கம் வந்து என்ன கேட்டால் குடும்பத்தில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியல, இவனு போலீஸ் கூப்பிட்றாங்கன்ட்டு திடீர்னு போகிறாரு. திடீர்னு கம்பெனிலேருந்து ஒரு 2 பேர் வந்து ஆஃபீஸில் உட்காந்து வீட்டில் உட்காந்து மிரட்டுறான். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இது என்ன இது அடுத்த கட்டத்தை நோக்கி போதே அப்படின்னு சொல்லி ஒரு என்ன பண்ண 5 கோடி ரூபா கொடுத்துட்டேன், பணத்தையும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துறேன்னு சொன்னாலே இதை நீதிமன்றத்தின் பார்வைக்கே கொண்டு போயிருந்தா இல்லை ஒரு முதல் தகவல் அறிக்கை ஃபைல் பண்ணிவிட்டு செக்ஷன்ஸ் எல்லாம் போட்டு 420 465 இது எல்லாத்தையும் போட்டு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இவரை வந்து ஒன்று ரிமாண்ட் பண்ணிட்டா. இப்போ நடக்கிற விஷயம் என்ன கேட்டிங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் 420 வழக்குகள் அங்கே வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா கடுமையாக வந்து இப்போ அந்த வழக்கை எடுக்கிறாங்க. 420 வழக்கில் நீங்கள் சீட்டிங் கேஸ்ன்னு வந்துட்டாலே இமீடியட்டாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று செட்டில் பண்ணு இல்லை ஜெயிலில் இரு, அவ்வளோதான். இந்த மாதிரி கான்செப்டில் போகுது. அப்போ ஏதாவது ஒன்று ரெடி பண்ணி அந்த மேட்டர் ஷார்ட் அவுட் ஆகும். அந்த விஷயம் தெரியும் என்ன ஒரு 10 நாள் ப்ளோ ஆகும், 10 நாள் வெளில தெரியும். அந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்திருக்கும். ஆனால் அதை விட்டுட்டு சட்டத்திற்கு புறம்பாக இப்போ விசாரணை முடிஞ்சால் தான் உண்மையாகவே டிசி கூப்பிட்டாரா இல்லை இவர் போனாரா என்னைக்கு போனார், ஏன்னா எல்லாருடைய சிடிஆரும் பார்ப்பாங்க. பார்த்துட்டு இது உண்மையான சம்பவமாக, ஏன்னா இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே பல விஷயங்கள் உச்சநீதிமன்றம் பல்வேறு வழக்கில் சொல்லியிருக்காங்க. மீடியா ட்ரையல்னு நம்மளே ஒரு முடிவு பண்ணிடுறோம். பாண்டியராஜன் தான் குற்றவாளி, இன்ஸ்பெக்டர் தான் குற்றவாளி, நவீன் தான் குற்றவாளி அப்படின்ட்டு அப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது. அதை டிசைட் பண்ணுறது தான் கோர்ட்டு. இந்த வழக்கு கூட பார்த்திங்கன்னா இப்போ